வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 6வது பாடம் இரு பரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 6இல் 3ல் 13வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x + 4y - 12 = 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தான இணையான நேர்கோடுகளின் தொகுப்பினை காண்க. இங்கே ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோடுகளின் தொகுப்பினை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த நேர்கோட்டிற்கு இணையான நேர்கோடுகளின் தொகுப்பினை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள். முதல் இது 3x + 4y - 12 = 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோடுகளின் தொகுப்பு. இப்போது இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக நம்ம ஒரு நேர்கோட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள். இதற்கு செங்குத்தான நேர்கோடானது எக்ஸின் கெழு ஒய்க்கும் ஒய்யின் கெழு எக்ஸுக்கும் நம்ம மாற்றலாமா? பாருங்கள். அப்போது 4x 3y 4x 3y. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா ஒய்யோட குறியை நம்ம மாற்றணும். ப்ளஸ்னால் மைனஸ் மாற்றணும், மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன மாற்றணும்? மைனஸ்ன்னு மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் மாறிலி உறுப்பும் மாறும். k = 0. இதுதான் இந்த சமன்பாட்டிற்கு செங்குத்தான நேர்கோடு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த k இருக்கு இல்லையா? இந்த கேக்கு பதிலாக நம்ம எந்த மெய்யெண்னா r, எந்த மெய்யெண்களனாலும் நம்ம பிரதியிடலாம். எந்த மெய்யெண்களை நம்ம பிரதியிட்டாலும் சரி, கேக்கு பதிலாக எந்த மெய்யெண்களை பிரதியிட்டாலும் சரி, அந்த சமன்பாடானது இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு செங்குத்தாகத்தான் இருக்கும். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள். 3x + 4y - 12 = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான நேர்கோடுகளின் தொகுப்பு. இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய நேர்கோடு எப்படி இருக்கும்னா எக்ஸ் உறுப்பு மாறாது, ஒய் உறுப்பு மாறாது, மாறிலி மட்டும்தான் மாறும். அப்போ எக்ஸ் உறுப்பு 3x, ஒய் உறுப்பு +4y, மாறிலி உறுப்பு மட்டும்தான் மாறும். அப்போ மாறிலி உறுப்பு என்னன்னு தெரியாது, நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம். = 0. இதுதான் இந்த நேர்கோட்டிற்கு இணையாக இருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கே, இந்த கேக்கு பதிலாக நம்ம என்ன இது பண்ணலாம்? எந்த மெய்யெண் ரியல் எண்ணை நம்ம பிரதியிடலாம். எந்த எண்ணை பிரதியிட்டாலும் சரி, அதாவது எந்த மெய்யெண்ணை பிரதியிட்டாலும் சரி, கேவுக்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய நேர்கோடு எப்படி இருக்கும்? இந்த தரப்பட்ட நேர்கோட்டிற்கு இணையாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.